ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். காவேரி இருந்துட்டு குமரன் மாமா எதுக்காக மலேசியா போவார்? ஏற்கனவே கங்காக்கா ரொம்ப கோவமாக இருக்காங்க. இந்த விஷயத்தால் எவ்வளோ கோவப்பட போகிறாங்களே தெரியலையே. இதெல்லாம் நினச்சாவே எனக்கு மனசெல்லாம் பதறுது. அக்காவும் மாமாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா அக்கா அதை புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்க. இப்போ அக்காவால் மாமா மலேசியா போகணும்னு நினைக்கிறாரு. மாமா கிட்ட போயிட்டு பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருந்துட்டு குமரன் கிட்ட போகிறாங்க. குமரன் இருந்துட்டு நிவின் கிட்டயும் விஜய் கிட்டயும் தீவிரமா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு போலாமா வேணாவா, இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இல்ல இப்ப நம்ம பேசியே ஆகணும். போயிட்டு என்ன விஷயம், எதுக்காக நீங்க மலேசியா போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துட்டு குமரன் கிட்ட போறாங்க. குமரன் கிட்ட போன உடனே மாமா நீங்க எடுத்திருக்க முடிவு சரியான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் காவேரி அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை மாமா நான் அக்கா ஏற்கனவே கோவமா இருக்கா, இந்த விஷயத்தால இன்னும் கோவப்படுவா, எதுக்காக நீங்க இந்த முடிவை எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை காவேரி, பணம் ரொம்ப முக்கியம், பணத்தால தானே எல்லா பிரச்சனையுமே வருது, அந்த பணம் சம்பாதிச்சா எனக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கும்ல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம காவேரி இருந்துட்டு இங்க பாருங்க மாமா, நேத்து அக்கா கேட்ட விஷயத்துல இப்படி பேசுறீங்களா மாமா, அவ கோவத்துல ஏதோ தெரியாம பேசிட்டா மாமா, அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு காவேரி, உங்க அக்காவை இப்ப கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவளை ரொம்ப லவ் பண்றேன், அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அது தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மாமா நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு இல்லதான், ஆனா இந்த டைம்ல அவ வந்து நீங்க உங்க கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறா, அது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா காவேரி, உனக்கு முழுசாக தெரியல, நான் கூடவே இருந்தாலும் கங்காவுக்கு ஏதோ ஏதோ ஒரு விதத்தில் என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கா. நடந்தா குத்தோன்றா, பேசுனா குத்தோன்றா, பேசலனா குத்தோன்றா, ஏதாச்சும் செஞ்சா குத்தோன்றா, எது செஞ்சாலும் அதில் ஒரு சண்டையாக தான் போயிட்டுருக்கு. அதுக்கெல்லாம் என்ன காரணம், என்கிட்ட பணம் இல்லை, அவளுக்கு எதுவுமே செய்ய முடியல அப்படின்ற ஒரு கோவத்தால் தானே அவளுக்கு இது எல்லாமே தோணுது. அப்படி எல்லாத்தையும் நான் சம்பாதிச்சு எடுத்துகிட்டு போய் அவள்கிட்ட கொடுத்தேன்னா கண்டிப்பாக அவள் என்கிட்ட சண்டை போட மாட்டாள், என்கிட்ட அன்பா இருப்பாள், அவளுக்கு பிடிச்ச விஷயம் கிடைக்கலன்றதுக்காக தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்காக நான் இந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. இங்க பாருங்க மாமா, நீங்கள் ஏதோ முடிவு எடுத்திருக்கீங்க. இப்போது அக்கா தனியாக இருக்கிறத நினச்சா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள சமாதானப்படுத்தவே முடியல. என்ன தான் பேசினாலும் அவங்க சமாதானமே ஆக மாட்டாங்க. இப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இல்லை காவேரி, இப்போது மனசில் இருக்கிற ஃபீலிங்ஸை விட இப்போது எனக்கான மரியாதை தான் எனக்கு முக்கியம். எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, கங்கா விட்டு என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் கங்காக்காக இப்போது இந்த விஷயத்த நான் பண்ணி தான் ஆகணும். காவேரி, இந்த விஷயத்துல நான் யார் பேச்சையும் கேட்கறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம காவேரி இருந்துட்டு, இல்லை மாமா, கங்காக்கா மட்டும் இல்லை, எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க இல்லைன்னா இந்த வீடு என்ன ஆகும், எப்படி இருக்கும்னே தெரியல மாமா, நம்ம அம்மாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நீங்க போயே ஆகணுமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாரு காவேரி, இந்த ஒரு தடவை மட்டும் நான் போயே தான் ஆகணும். இதோட நான் இந்த கெரியரை வந்து பெரிய லெவலில் வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ஒரு ஆர்டரை நான் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. இங்கே பாருங்க மாமா, நான் கங்காக்கா கிட்ட நான் பேசி பார்க்குறேன், எப்படியாவது சமாதானப்படுத்த பார்க்குறேன் மாமா, அவளை சமாதானப்படுத்தவே முடியல, அவள் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிகிட்டே இருக்கா, அவள் மனசுக்குள்ளே என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்னாலையும் புரிஞ்சுக்க முடியல, அவள் சொல்லவும் மாட்றா, அவள் எதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு சுத்தமாக தெரியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருக்கா அவளுக்குள்ள இருக்கிற ஆசைகளை மூடி மறைச்சு உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இப்ப அவ கோவமா வெளிப்படுத்துறா. அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறிட்டா அவ அந்த மாதிரி பண்ண மாட்டா. இல்ல, அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுறதுக்காக தான் இப்போ நான் இது மலேசியா போயே ஆகணும்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி மாமா, நீங்க சொல்றது எனக்கு முழுசா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம விஜயும் நிவீனும் குமரனை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னா, நம்ம குமரன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்துக்கிட்டதும் இல்லை, இந்த மாதிரி பேசுனதும் இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தா இப்படியெல்லாம் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு, இங்க பாருங்க குமரன், நீங்க எடுத்துக்கிற முடிவு ரொம்ப கரெக்டு தான். நான் பாருங்க எல்லாமே, அதாவது காசு பணம் பிஸ்னஸ் கம்பெனி வீடு எதுவுமே தேவையில்லைன்னு காவேரிக்காக நான் இங்க வந்திருக்கேன். ஆனா காசு இல்லைன்னுன்றதுக்காக உங்க லைஃப்ல ஒரு சந்தோஷமே இல்லாம இருக்குது பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு குமரன் கிட்ட சொல்லவும், எல்லாருக்கும் ஒரு கரை இருக்குது, இப்போ நல்ல பணக்காரங்களா இருப்பாங்க, அவங்களுக்கும் சந்தோஷம்ன்றது இருக்குமா இல்லையான்றது தெரியாது,
நம்ம பார்க்குறப்ப அவங்க சந்தோஷமா இருக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா, அவங்களுக்குள்ள எவ்ளோ கஷ்டம் இருக்குமோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம நிவின் இருந்துட்டு, "என்னண்ணே ரொம்ப மனசு வருத்தமா இருக்கீங்களா என்ன? இப்படியெல்லாம் நீங்க பேசி நான் பார்த்ததே இல்லண்ணே. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே உங்கள இப்படி பார்க்கறதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு, "இங்க பாருங்க மாமா, நீங்க ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. நாளைக்கு மலேசியா போறீங்கல்ல, அதுக்கான ஏற்பாடெல்லாம் நாங்க அதுக்கான ட்ரெஸ்ஸஸு, திங்ஸு எல்லாத்தையுமே வாங்கணும்ல. அது எல்லாத்தையும் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லம்மா இருக்கிற ட்ரெஸ்ஸே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு, "இங்க பாருங்க விஜய், நீங்க பிசினஸ்க்காக போறீங்க. பிசினஸ்க்காக போறீங்க நீ போற நீங்க வந்து ரொம்பவே ஃபிட்டாவும், அந்த வேலைக்கு ஏத்த மாரி ட்ரெஸ்ஸும் போட்டா தான் அங்க உங்களுக்கு மரியாதை குடுப்பாங்க. சரிங்களா? அதுக்கு தகுந்த மாரி நீங்க போனீங்கன்னா வச்சுங்களேன், கண்டிப்பா உங்களுக்கு பெரிய ஆர்டர் மேல ஆர்டர் கிடைச்சிட்டே இருக்கும். அதுக்கு மேல பிசினஸ் ட்ரிக்கே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு டேலண்ட் இருக்கு. நெறையவே டேலண்ட் இருக்கு. உங்க டேலண்ட்ட யூஸ் பண்ணி உங்க அதாவது பிசினஸ்க்கு தேவையான ட்ரிக்கெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு பிசினஸ் மேனா நீங்க வந்து நிப்பீங்க. அதுக்கான சொல்யூஷன், அதாவது எல்லா சொல்யூஷனும் நான் உங்களுக்கு சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம குமரன் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. எனக்காக நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி நிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா என்னோட பொண்டாட்டி மட்டும் என் பக்கம் நிக்க மாட்றாளேன்னு நெனச்சா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாரு எத்தன பேரு நம்ம பின்னாடி நின்றாலும், பொண்டாட்டின்னு ஒருத்தி நம்ம பொண்டாட்டி மட்டும் ஒருத்தி நின்றா கூட அது பெரிய பலம் தான். ஆனா, இப்ப அவளே எனக்கு எதிரா இருக்கிறதுனால, அது மட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது என்னால ஏத்துக்கவே முடியல. எத்தன பேரு என்னை எதிர்த்து நின்றாலயும், பொண்டாட்டி என் பக்கம் பலமா இருந்தா, அது எனக்கு பெரிய யான பலத்தை குடுக்கும். ஆனா, அவளே எனக்கு எதிரா நிக்கிறாளே! எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு. நிவின் இருந்துட்டு, "அண்ணா விடுங்கண்ணே. கண்டிப்பா உங்கள ஒரு நாளைக்கு புரிஞ்சுப்பாங்க. உங்கள புரிஞ்சுகிட்டு எல்லாத்தையுமே பண்ணுவாங்கண்ணே. நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. நீங்க இப்படி கவலைப்படுறத பார்த்தா அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அத வெளிப்படுத்த தெரியாம அவங்க எதையோ பேசிடுறாங்க. உங்கள உங்கள அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் உங்ககிட்ட ரொம்பவே உரிமை எடுத்துக்கிட்டு இப்படியெல்லாம் பேசுறாங்க. நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்கண்ணே. நீங்க சந்தோஷமா இருக்கணும்." காவேரி சொன்ன மாரி உங்களுக்கு தேவையான திங்ஸு, ட்ரெஸ்ஸஸு, அ ஒரு சில ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல நிவினு, எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்ப எப்படி கங்காவ நான் படுத்துறதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் குமரன், நிவினு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரிங்கண்ணே, நீங்க போயிட்டு கங்காவ நீங்க சமாதானப்படுத்துங்க. நானும் காவேரி, விஜய் 3 பேருமே போயிட்டு நாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு ஏத்த மாரி எல்லா ட்ரெஸ்ஸஸும் அதே மாரி அ ஸ்நாக்ஸு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறோம் அண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி, நிவினு, விஜய் இவங்க 3 பேருமே பயங்கர சந்தோஷத்தோட அ அதாவது குமரனுக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கு கடைக்கு போயிடுறாங்க. நம்ம குமரன் வந்துட்டு மேல போறாரு. மேல போன உடனே கங்கா பயங்கர கோவத்தோட இருக்காங்க. குமரன பார்த்துட்டு செம்ம கோவத்தோட உள்ள எழுந்து போயிட்டு கதவ சாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு, "என்ன தம்பி நீங்க போயே ஆகணுமா தம்பி? நீங்க நீங்க போகாதீங்க தம்பி. இந்த வீட்ல நீங்க இல்லன்னா கண்டிப்பா என்ன ஆகுவங்கன்னு எங்களுக்கே தெரியாது. இத்தன வருஷமா எங்க கூடவே இருந்துட்டீங்க. இப்போ இப்போ நீங்க போறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது தம்பி. நீங்க போகாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இங்க பாருங்க அத்த, எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. ஆனா என்னோட சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு இப்படி செய்ய வேண்டிய நிலைமையில இருக்கேன் நானு. கண்டிப்பா நான் இதுக்கு போயே தான் ஆகணும். இதுக்கு போனா தான் எனக்குன்னு ஒரு அடையாளத்தையும், கண்டிப்பா கங்கா கங்கா ஆசைப்பட்ட லைஃபையும் என்னால குடுக்க முடியும். இது எல்லாத்தையும் நான் பண்ணணும்னா என் கையில காசு வேணும். இந்த காசுக்காக நான் இத பண்ணி தான் ஆகணும் அத்த. இந்த விஷயத்துல யாருமே என்ன கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ் அத்த" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரிங்க தம்பி, கஷ்டப்படுத்தல உங்கள. இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது தம்பி. அ நீங்க வந்து எங்கள விட்டு போறத நெனச்சாவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீங்க நாளைக்கே போயிடுவீங்க. நாளைக்கு போனா 3 மாசம் கழிச்சு தான் இந்த வீட்டுக்கே வருவீங்க. இப்போ உங்களுக்கு புடிச்சதெல்லாம் நான் செய்ய போறேன். உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் சொல்லுங்க தம்பி. 3 மாசம் நீங்க வெளிய தான் சாப்பிட போறீங்க. வெளிய சாப்பிட்டு உடம்பெல்லாம் கெடுத்துக்க போறீங்க. இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு புடிச்சது எல்லாத்தையும் நான் செய்யறேன் தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு குமரனுக்கு தேவையான எல்லாமே பார்த்து பார்த்து ஒவ்வொன்னுத்தையா செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம கங்காக்கு பயங்கர
அப்படிங்கிற கோவம். அதுக்கப்புறம் நம்ம குமரன் இருந்துட்டு கங்கா கிட்ட போயிட்டு, கங்கா கதவை கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம கங்கா இருந்துட்டு கதவை திறக்காம ரொம்பவே கோவத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. கங்கா ப்ளீஸ் கங்கா கதவை கங்கா, என்ன புரிஞ்சுக்கோ கங்கா, எதுக்காக கங்கா இப்படி பண்ணிட்டு இருக்க, ப்ளீஸ் கங்கா கதவை கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம கங்கா இருந்துட்டு கதவை திறக்காமே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ கதவை திறக்க போறியா, நான் உடைச்சிட்டு வெளியே உள்ள வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு வந்து கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்த உடனே திறந்துட்டு போயிட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போன உடனே கங்கா ஒரு நிமிஷம் நில்லு கங்கா, எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க, என்ன கேட்காம எல்லாத்தையும் பண்றீங்க. அப்படி அப்படி இருக்கப்ப நான் பொண்டாட்டின்னு ஒருத்தி எதுக்காக இருக்க, எனக்கு புரியல. பொண்டாட்டினா நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டிட்டு அமைதியா இருக்கணுமா? நீங்க உங்களுக்கு நடக்கிற நல்லது கெட்டது உங்க விஷயத்துல நாங்க எதுக்குமே தலையிடக்கூடாதா சொல்லுங்க, எதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பொண்டாட்டிக்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டீங்க, அதே மாதிரி நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்லுவீங்க, நான் அதை ஏத்துக்கணும். அதை எப்படி ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம குமரன் இருந்துட்டு, இங்க பாரு கங்கா, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஆனா என்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி உங்ககிட்ட சொல்லாம செய்யணும்னு எனக்கு எண்ணமே கிடையாது. ஆனா இந்த மாதிரி செய்யணுன்ற சூழ்நிலையே நீ தான் கொண்டு வந்த. இப்போ எல்லாத்தையுமே நான் தான் எல்லாமே தப்பு பண்ண மாதிரி நீ பேசாத கங்கா, இது ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க, நீங்க பேசுறது தான் எனக்கு கொஞ்சம் கூட சரியாவே படல. எப்படிங்க நீங்க எல்லாத்தையும் நியாயப்படுத்தி பேசுறீங்க? நான் ஏதோ நேத்து கோவத்துல பேசிட்டேன், அந்த கோவத்தால நான் பேசுனது தப்புன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன். அதுக்கப்புறமும் ஏன் இந்த முடிவு? நீங்க என் கூட இருக்கணும்னு எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கும். இந்த டைம்ல என்ன அழ வைக்கலாமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க, உன்னை லைஃப் லாங் அழ வைக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த முடிவே நான் எடுத்திருக்கேன். இதை இந்த ஆர்டரை மட்டும் நான் எடுத்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சேன்னா கண்டிப்பா உனக்கு நீ ஆசைப்பட்ட லைஃப் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க, உங்களை நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உங்களை நான் எதுக்காகவும் கஷ்டப்படுத்த மாட்டேங்க. ப்ளீஸ் என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க, நீ என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் கண்டிப்பா நான் போக தான் போறேன். அதாவது நான் இப்ப போறதுக்காக உன் மேல பாசம் இல்லை, உன் மேல அக்கறை இல்லைன்னெல்லாம் நினைச்சுக்காத. உன்னை விட்டு போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. இருந்தாலையும் இந்த சூழ்நிலையில நான் போய் தான் ஆகணும்னு முடிவு எடுக்கிறேன்னா எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த முடிவை எடுத்திருப்பேன் நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. என் பக்கம் கொஞ்சமாவது நில்லு கங்கா, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தாதான் கொஞ்சம் எனக்கு எனர்ஜியா இருக்கும். எந்த விஷயத்த எடுத்தாலும் என்னால பண்ண முடியாது, செய்ய முடியாது, நீங்க இதை பண்றீங்களா, உங்களால முடியுமா அப்படின்னாலாம் அது அப்படின்ற வார்த்தையெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னாலையும் முடியும், உங்களால முடியும், நீங்க பண்ணுங்க அப்படின்ற வார்த்தை எப்படி இருக்கு, உங்களால முடியுமா, நீங்க பண்ணுவீங்களா அப்படின்ற வார்த்தை எப்படி இருக்கு? நீயே என்ன டாமினேட் பண்ணி இந்த நிலைமைக்கு என்ன கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க, எல்லா பழியும் தூக்கி என் மேலேயே போடாதீங்க. இப்போ நேத்து பேசுனதை வச்சுதானே எல்லாத்தையும் இப்போ பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க உங்க காலில் கூட விழுறேன், நான் பண்ணது தப்பு தான், என்னை விட்டு போகாதீங்க, இப்போ எதுக்காக என்ன கெஞ்ச வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க, எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு உன்னை பிரிஞ்சு போறதுக்கு. இந்த ஃபீலிங்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு, அதாவது இந்த ஃபீலிங்ஸும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு, ஒரு வாரம் 2 வாரம் வந்து நீ அமைதியா இருப்ப. அதுக்கப்புறம் உன்னோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடுவ. உனக்கு கோவம் அதிகமாகும், உனக்கு பிடிச்சது எதுவுமே செய்ய முடியாத நிலைமை வரும்போது உனக்கு கோவம் வரும். அந்த கோவத்துல உன்னை அறியாமையே என்னென்னமோ பேசுற. அது எதுவுமே நடக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பொறுமையா பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ் கங்கா, என்ன புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையுமே நடந்துக்கோ கங்கா, ப்ளீஸ் கங்கா, இந்த மாதிரி நீ எதுவுமே பண்ணாத, என் பக்கம் கொஞ்சம் சப்போர்ட்டா இரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம நிவின், குமரன், நிவின், விஜய், அதாவது காவேரி, இவங்க 3 பேருமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. குமரன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கத்தவும், கங்கா இருந்துட்டு என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் கங்காவும் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே அதாவது காவேரி, விஜய், நிவின் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க இல்லையா, அது எல்லாத்தையும் கட்டில் மேல வச்சிருக்காங்க. கட்டில் மேல வச்சிருக்கிறத பார்த்துட்டு கங்கா இருந்துட்டு இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட கேட்கவும், அக்கா நாளைக்கு மாமா வந்து மலேசியா போறாரு இல்லையா, அதனால மலேசியா போறதுனால அவருக்கு அங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு அந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கோம் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓ, எல்லாருமே சேர்ந்துதான் இப்போ மாமாவை இங்க இருந்து அனுப்புறீங்களா, எல்லாம் உங்களாலதான் நடக்குதா, நீங்க தான் போங்கன்னு
சொல்லி கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா இருந்துட்டு காவேரி பக்கம் திரும்பிடுறாங்க. இங்க பாருக்கா, குமரன் மாமா போறது அவரோட முடிவு. நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். குமரன் மாமா வந்து போறதல் தான் முடிவா இருக்கிறாரு. அங்க போகணும்னா அங்க இருக்கிற தகுந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸிங் கோடு இருந்தா கண்டிப்பா அவங்கள நம்ம மாமாவை கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டா நடத்துவாங்க. அதுக்காக மட்டும்தான் நான் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தனே தவிர அவரை நான் போக வைக்கணும்னு நினைக்கவே இல்லக்கா. எதுக்காகக்கா என்கிட்டயும் இப்படியே பேசிட்டு இருக்க? நான் என்னக்கா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்க காவேரி, நீங்க யாரு பண்றதுமே சரியில்லை. நீங்க கண்டிப்பா இன்னைக்கே எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்பி விட்டுருவீங்களா போலயே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்க, இங்க போறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. நீங்க போக கூடாது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு மாமா சாரி மாமா, என்னாலதான் உங்களுக்கு இப்போ என்னாலதான் இப்போ உங்களை இப்படியெல்லாம் கேட்டுட்டு போறா. சாரி சாரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு காவேரி, இப்ப மட்டுமா இப்படி பேசுறா? எப்பவுமே அப்படிதானே பேசுறா. விடு காவேரி, நான் அதெல்லாம் மனசுல எடுத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு இங்க பாருங்க தம்பி, நீங்க போறத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா கங்கா ரொம்பவே கஷ்டப்படுறா. அவ கஷ்டப்படுறத என்னால பார்த்துட்டு இருக்கவே முடியல. நீங்க போயே ஆகணுமா தம்பி? திரும்ப திரும்ப இதை சொல்றேன்னு நினைச்சு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இங்கே இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க அத்தை, உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன். இது வந்து இப்போ நான் மலேசியா போறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க பிசினஸ்க்காக தானே போறாரு. அவரோட பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னா இப்படி ஏதாச்சும் ட்ரிப்பு போயே தான் ஆகணும். கண்டிப்பா ஒரு மாசத்துல ஒரு வருஷத்துல 4-5 டைம் ஆச்சு இந்த மாதிரி ட்ரிப்பு போயே தான் ஆகணும். இப்படி போகாம எப்படி ஒரு பிசினஸ் மேனா ஆக முடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை பார்த்து கேட்கவும், சாரதா இருந்துட்டு நீங்க சொல்றது எனக்கு புரியுது தம்பி. இத்தனை வருஷமா எங்க கூட இருந்துட்டு இப்போ எங்களை விட்டு போறேன் அப்படின்னு சொல்றத நினைச்சா எங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. இங்க பாருங்க அத்தை, நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. இத்தனை வருஷமா குமரன் இருந்த இடத்துல நான் இனிமே உங்களை பாத்துக்கிறேன். குமரன் வர வரைக்கும் கண்டிப்பா உங்களை பத்திரமா நான் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் குமரன் வந்துட்டு இங்க பாருங்க விஜய், நீங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இல்லாம என் இடத்துல நின்று இந்த குடும்பத்தை பாத்துக்கிறேன்னு சொல்றீங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு இங்க பாருங்க மாமா, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. கங்காக்காவும் சரி, வயிற்றுல வளர்ற பாப்பாக்கும் சரி எந்த பிரச்சனையுமே வராது. நாங்க எல்லாருமே பத்திரமா பாத்துக்கிறோம். நீங்க எந்த கவலையுமே இல்லாம பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும் மாமா. இது முழுக்க முழுக்க உங்களோட முடிவு. நீங்க ரொம்ப சேஃபா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுனா மட்டும் போங்க மாமா, சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது குமரன் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமரன் இருந்துட்டு சாந்திக்கு போன் பண்றாரு. சாந்தி இருந்துட்டு போனை எடுக்கிறாங்க. சொல்லுடா குமரா, என்ன ஆச்சு? திரும்ப ஏதாச்சும் சண்டை போடுறாளா? அவ பேசுற பேச்சே சரியில்லடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அம்மா எந்த சண்டையும் இல்லம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாம் தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னடா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மேரி எங்க இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லடா இப்பதான் கடைக்கு போனா. சொல்லுடா என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லம்மா, நான் ஒரு விஷயமா மலேசியா வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னடா சொல்ற? மலேசியாவுக்கு எதுக்குடா போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அம்மா எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்குமா, அதுக்கு நான் மலேசியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம சாந்திக்கு இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இங்க பாரு குமரா, அந்த குடும்பத்துக்காக நீ ஒலே அது வேண்டான்னு சொல்லல. ஆனா நைட்டும் பகலுமா இப்படி சாப்பிடாம கொள்ளாம வேலை செஞ்சுட்டு இருந்தா எப்படிடா உன் உடம்பு நல்லா இருக்கும்? நீ இப்படி எல்லாம் கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுடா. நீ எங்கேயுமே போக தேவையில்ல, நீ ஊருக்கு கிளம்பி வந்துரு. உன்னை நான் பாத்துக்கிறேன், உன்னை ராஜா மாதிரி நான் வச்சுக்கிறேன்டா. பிளீஸ்டா நீ என் கூட வந்துருடா. அவகிட்ட எல்லாம் இருந்து நீ கஷ்டப்பட தேவையில்லடா. அவளை நீ எவ்வளவுதான் பார்த்தாலும் உன்னை குறை சொல்லிட்டே தான் இருப்பா. நீ அவளை விட்டுட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்கம்மா, கட்டிக்கிட்ட பொண்டாட்டியை எப்படி விட்டுட்டு வர முடியும்? அவளுக்கு தெரியும், அதாவது அவளை அறியாம கோபத்துல வந்த வார்த்தையை தவிர அவ முழு மனசோட அதெல்லாம் கேட்கலாமா? அவளுக்கு என் மேல பாசம் அதிகமா தான் இருக்கு. ப்ளீஸ்மா, இதை மட்டும் புரிஞ்சுக்கோ. நான் மலேசியா போகணும்,
போயிட்டு வரத்துக்கு ஒரு 3 மாசம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டேய் என்னடா சொல்ற 3 மாசமா ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருமா 3 மாசம் தான் ஆகும், 3 மாசத்துக்குள்ள நான் வந்துருவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருடா குமரா, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வாயா, நான் ஊருக்கு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லம்மா நான் நாளைக்கு காலையிலே கிளம்புறேன், நீ ஊருக்கெல்லாம் வர வேண்டாம், வந்து உனக்கு தான் அலைச்சல், நீ அங்கேயே இருமா, மேரி வந்தா மேரிக்கிட்டே சொல்லிடு, நான் கேட்டேன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிடா நீ பத்திரமா போயிட்டு வாடா, உனக்கு உனக்கு ஏதாச்சும் காசு வேணும்னா என்ன கேளுடா, நான் செலவுக்கு அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பா இங்க இங்க பாருமா, உனக்கு ஏதாச்சும் செலவுக்கு வேணும்னா என்கிட்ட கேளு, உன் மகன் இப்போ நிறைய சம்பாதிக்கிறேன், கண்டிப்பா உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பண்ணுவேன், நீ எதுக்காகவும் கஷ்டப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிடா நீ பத்திரமா போயிட்டு வா, மீறி வந்தா எல்லா விஷயத்தையும் நான் அவகிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு சாந்தி கிட்ட பேசுறத பார்த்துட்டு, இங்க பாருங்க நீங்க முடிவே பண்ணிட்டீங்களா போகணும்னு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாரு கங்கா, உங்ககிட்ட நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன், நீ திரும்ப திரும்ப அதுவே பேசிட்டு இருக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அதாவது இந்த மலேசியா ஆர்டர் கொடுத்தவங்க குமரனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, என்ன குமரன் எல்லா திங்ஸும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்களா, நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ஃப்ளைட்டு, நீங்கள் அதுக்குள்ளே ரெடியாகி 10 மணிக்குள்ளே அதாவது ஏர்போர்ட்டில் இருக்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க சார், என்னென்ன திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை குமரன், உங்களோட ட்ரெஸ்ஸு, உங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வேணும்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, வேறு எதுவும் வேண்டாம், மீதி எல்லாத்தையுமே இங்கேயே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க சார், நான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு நாளைக்கு காலையில ஒரு 9:45 மேல நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்க குமரன், நீங்க 10 மணிக்குள்ள ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க பாருங்கங்க, நாளைக்கு 11 மணிக்கு ஃபிளைட் இருக்கான், 10 மணிக்குள்ள ஏர்போர்ட்ல இருக்கணும்னு சொல்றாங்க. சரியா சரியா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம கங்கா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க பாருங்க, நான் சொல்றத நீங்க எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க, இங்க பாருங்கங்க, நீ சொல்றதான் ஒரு காலத்துல நான் கேட்டுட்டு இருந்தேன், அப்படி கேட்டுட்டு இருந்தோம், என்னை பத்தி நீ எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நேத்து தான் எனக்கு தெரிஞ்சது. இப்போ நானா ஒண்ணு செய்யறேன்னா அதை செய்ய விடு, அதுக்கு மறுப்பெல்லாம் சொல்லாத ப்ளீஸ், ப்ளீஸ் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கங்கா அழுதுகிட்டே இருக்காங்க. இங்க பாரு கங்கா, உனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் தான் நான் இந்த முடிவே எடுத்திருக்கேன், ப்ளீஸ் கங்கா நீ அழுது என்னை கஷ்டப்படுத்தாத, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுவேன், நீ எதுக்காகவும் கஷ்டப்படாத கங்கா, ப்ளீஸ் கங்கா என்ன சந்தோஷமா இங்கிருந்து வழி அனுப்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க, நான் எவ்வளவுதான் உங்களை கோவமா பேசினாலும் உங்களை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியாதுங்க, நீங்க தூங்கும் போதெல்லாம் உங்களை நான் ரசிச்சுட்டு இருப்பேன், அதாவது உங்ககிட்ட என்னால் வெளிக்காட்ட முடியல, அது ஏன்னெல்லாம் எனக்கு தெரியாது, என்னோட லவ்வை உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுறது என்னோட கோவத்தை மட்டும்தான் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன், என்னோட லவ்வை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறேன், அதை வெளியே என்னால் காட்ட முடியலைங்க, அதெல்லாம் அதை காட்டாததுனால தானே இவ்வளோ பிரச்சனை, இனிமே அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டேங்க, ப்ளீஸ்ங்க என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கங்க, எல்லாத்துக்குமே ரெடி பண்ணியாச்சு, நான் போயிட்டு 3 மாதத்துக்குள்ளே நான் வந்துடுறேன், பாப்பா பிறக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக நான் வந்துடுவேன், வந்த உடனே நம்ம பாப்பாவும் நானு நீ 3 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் சரியா, உனக்கு தேவையானது, பாப்பாக்கு தேவையானது, இந்த குடும்பத்துக்கு தேவையானது எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம கங்கா குமரனை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இங்க பாருங்க, நீங்க இல்லாம நான் எப்படி இருக்க போறேன்னே எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, ப்ளீஸ்ங்க என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க, திரும்ப திரும்ப அதைவே பேசக்கூடாது, என்ன சந்தோஷமா வழி அனுப்பிவிடு, கண்டிப்பா நான் சீக்கிரமா வந்துடுவேன், 3 மாசம் போறதே தெரியாது, சீக்கிரமா போயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம கங்காவை ஓரளவுக்கு சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே நம்ம சாரதா சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு, குமரன் தம்பி கங்கா வாங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம கங்கா ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே வராங்க வெளியே. அதுக்கப்புறம் சாரதா இங்க பாருங்க தம்பி, உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே செஞ்சிருக்கேன், இன்னைக்கு ஒரு நாளாச்சு நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சு உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் செஞ்சு போறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமரன் உட்காந்து சாப்பிட்றாரு. இங்க நம்ம விஜய் இங்க பாருங்க குமரன், இப்பவே தேவையானது எல்லாத்தையுமே சாப்பிட்டுருங்க, உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே சாப்பிடுங்க, அங்க போனா கண்டிப்பா சாப்பாடெல்லாம் நல்லாவே இருக்காது, நீங்க கடமைக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், இப்பவே தெம்பா சாப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம குமரன் சிரிக்கிறாரு. நம்ம கங்கா
பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. என்னால தான் இது எல்லாமே நடக்குது. நான் கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருந்திருந்தா கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷனும் சரி, மாமாவும் என் கூடவே இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா வந்துட்டு, கங்கா என்னடி யோசிச்சுட்டு இருக்க? ஒழுங்கா ஃபர்ஸ்ட் சாப்பிடு, சாப்பிட்டா தானே பாப்பாவும் நல்லா இருக்கும். நீ இப்படியே சொங்கி மாதிரி இருந்தா எப்படி எனர்ஜியா இருக்கும்? ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம குமரன், விஜய், நிவின் இவங்க 3 பேருமே மாடிக்கு போயிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க குமரன், நீங்க போன உடனே எங்களுக்கு கால் பண்ணணும். அங்க என்னென்ன நடக்குது எல்லா அப்டேட்டும் எனக்கு தெரியணும். நீங்க சேஃபா இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம குமரன் இருந்துட்டு, இங்க பாருங்க விஜய், நீங்க காட்டுற அன்புல நான் தகச்சு போயிருக்கேன். நீங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்படியாப்பட்ட சகலங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நிவின் மாதிரி ஒரு தம்பியும் இப்போ உங்களை மாதிரி ஒரு ஆளும் இந்த மாதிரி சகலிங்களை கிடைக்கிறது வரோம். நீங்க 2 பேருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கீங்க. பண விஷயத்துலயும் சரி, அன்பு காட்டுறதுலயும் சரி, எல்லா விஷயத்துலையுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம நிவின், அதாவது குமரன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் 2 பேருமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்பப்போ வெளியே போகிறது, இந்த மாதிரி பேசுறது, சரக்கு அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தோம்ல. இந்த லைஃப் எல்லாம் ஒரு 3 மாதத்துக்கு தள்ளி வச்சுருக்கோம். இங்கே பாருங்க விஜய், ஒரே ஒரு 3 மாதம் தான், அதுக்கப்புறம் வந்துடுவோம். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எல்லா லைஃப்பும் ஜாலியாக கொண்டாடலாம் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க குமரன், நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இப்போது ட்ரிப்புக்கு போகிறோங்க, அதாவது டூருக்கு போகிறோன்னு நினச்சிக்கோங்க, போயிட்டு டக்குன்னு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரியும் வராங்க. மேலே வந்த உடனே காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் 3 பேரையும் பேசிட்டு இருக்கீங்க, நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லை காவேரி, வா நீயும் பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமரன், அதாவது குமரன் வந்துட்டு, இங்கே பாரு காவேரி, நான் இல்லைன்னு நினச்சி கங்காவை சாப்பிடாம வைக்க போகிறேன். அவளை டைமுக்கு சாப்பிட சொல்லு, அவள் டைமுக்கு சாப்பிடவே மாட்டா. நீ தான் அவளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் கங்காக்காவை பற்றி கவலைப்பட தேவையே இல்லை. அவளை ரொம்ப சந்தோஷமாக நான் பார்த்துக்கிறேன் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக உட்காந்து பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆகுது. நம்ம குமரன் வந்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. பேக் பண்ணி முடிச்சுட்டு பேக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து வெளியே வைக்கிறாரு. நம்ம கங்காக்கு அழுக தாங்கவே முடியல. மாமா, நீங்க என்னை விட்டு போகாதீங்க மாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இங்க பாரு கங்கா, கண்டிப்பா நான் சீக்கிரமா வந்துடுவேன். ஒரே ஒரு 3 மாசம் தானே, அதுக்கப்புறம் நம்ம ஜாலியா இருக்கலாம், நம்ம லைஃப் எல்லாமே நார்மலா மாறிடும் சரியா, நீ அதை பத்தி எதுவுமே கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம குமரன் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. உங்களை எல்லாம் பிரிஞ்சு போறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. இத்தனை வருஷமா நான் தனியா இருந்து பழகிட்டேன், அதாவது உங்க கூடவே இருந்து பழகிட்டேன். இப்போ தனியா போறதுல எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. இருந்தாலையும் நான் இருக்கிற நிலைமையில இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாள் எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணிட்டு, தம்பி நீங்க ஒரு வாய் சாப்பிட்டு போங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லத்த, நைட்டு சாப்பிட்டதே எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்குது, கண்டிப்பா அதுவே 4-5 நாளைக்கு தாங்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க தம்பி, டைமுக்கு சாப்பிடுங்க, உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. உங்க உடம்ப நல்லா பார்த்துக்கிட்டாதான் கண்டிப்பா கங்காவும் இங்க நல்லா இருப்பா சரிங்களா. நல்லா சேஃப்டியா இருங்க. அங்க போறவங்க வரவங்க எல்லாருமே நல்ல ஆளுங்களான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சிட்டுக்கு அப்புறம் நீங்கள் அங்கே போங்க. ஏன்னா வெளியூர் நாடு விட்டு நாடு போகிறீங்க, அந்த நாட்டில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியாது. நீங்கள் பத்திரமா சூதானமாக இருக்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா இருந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி இருந்துட்டு, இங்கே பாருடா பேரண்டி, நீ போயிட்டு பத்திரமா வாடா, நீ இங்கேருந்து போகாதடான்னு சொல்கிறேன், ஆனால் நீ கேட்கவே மாட்டேங்கிற. நீ இங்கேருந்து போகிறதா நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுடா, ப்ளீஸ்டா இங்கேரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கங்கா அழுக தாங்கவே முடியல. காவேரி இருந்துட்டு, அக்கா அழுகாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து யமுனாவும் உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே, மாமா நீங்க இங்க இருந்து போயே தான் ஆகணுமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு யமுனா, இப்பதான் எல்லாரும் அதே வார்த்தையே கேட்டிருந்தாங்க, நீயும் அதையே கேட்டு என்ன கஷ்டப்படுத்தாத யமுனா, நான் சந்தோஷமா போயிட்டு வரேன், என்னை எல்லாரும் சந்தோஷமா வழி அனுப்புங்க, அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா தான் வழி
வழி அனுப்ப நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்காவால் கஷ்டத்தை தாங்கவே முடியல. இங்கே பாருங்க, உங்களை பிரிஞ்சு சத்தியமாக என்னால் இருக்கவே முடியாது, நீங்கள் போகாதீங்க ப்ளீஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் அழுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம குமரன் வந்துட்டு கங்காவை கட்டி பிடிச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் கங்காவை கட்டி பிடிச்சிக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. அங்கே பாரு கங்கா, கண்டிப்பாக நான் 3 மாதம் தான், சீக்கிரமாக வந்துடுவேன், இப்படின்றதுக்குள்ளே 3 மாதம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம லைஃப் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், சரியா? இந்த விஷயத்தில் மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணு ப்ளீஸ் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கங்கா இருந்துட்டு இங்கே பாருங்கள், என்னால் தான் இந்த விஷயத்தில் நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு. நம்ம குமரன் வந்துட்டு கங்காவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு பேக்கை தூக்கிட்டு வெளியே வராரு. வெளியே வந்த உடனே நம்ம கங்கா, அதாவது காவேரி, விஜய், நிவின், யமுனா, சாரதா, பாட்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே எமோஷ்னலாக கஷ்டப்பட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம யமுனா இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா, நீங்கள் போயிட்டு சீக்கிரமாக வந்துருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி யமுனா, நான் பத்திரமா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது குமரனை கூப்பிட்டுட்டு எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு வந்து போகிறாங்க. போன உடனேயே நம்ம ஏர்போர்ட்டில் வந்துட்டு உடனேயே நம்ம குமரனை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம அதாவது யார், கங்கா இருந்துட்டு பயங்கரமாக இமோஷ்னலாகி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமரன் இருந்துட்டு நம்ம கங்காவை பிரிஞ்சு போகிறதுல பயங்கர கஷ்டம், இவ்வளோ நேரமாக எதையோ பேசி சமாளிச்சுட்டு இருந்தார். ஆனால் இப்போது கங்காவை விட்டு போகிறத நினச்சா பயங்கரமான ஒரு அழுகையோடு தான் அவரும் பிரிஞ்சு போகிறாரு. இந்த பக்கம் நம்ம கங்காலவும் அந்த பக்கம் குமரனாலவும் 2 பேருமே ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு இருந்த எல்லாருமே பயங்கர எமோஷனல் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த கதையில் சுவாரஸ்யமெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.